கருட பஞ்சமினா என்ன? கருட பஞ்சமி அன்னைக்கு என்ன பண்ணணும்? எப்படி கருடரை வழிபடணும்? இந்த கருடனை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, கருடனை மாதிரி நல்ல புள்ள பூ உலகத்துல இன்னும் பிறக்கல. சிவபூஜை செஞ்சு செஞ்சு தாயினோட அடிமைத்தனத்தை மீட்டு கொடுத்தவன் கருடன். அந்த அளவுக்கு உத்தம புத்திரன், அந்த அளவுக்கு தாய் மேல வினதை மேல அதீத பாசம். இந்த கருடன் வழிபட்ட சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்குமா. இந்த கருட பஞ்சமி பூஜை பண்றதுனால என்ன பலன்? ஆரோக்கியம் கிடைக்கும், அதே மாதிரி வெற்றி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், நற்புத்தி கிடைக்கும். பயணங்கள் போகும்போது பயணங்கள்ல ஆபத்து கண்டோன்றது போயிடும். இந்த கருடனை பத்தி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. வைனதேயஷ்க பக்ஷினாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா வணக்கம். வணக்கம். போன காணொலியில வந்துட்டு நாக சதுர்த்தி பத்தி தெளிவா சொல்லியிருந்தீங்க. நாக சதுர்த்தினா என்ன, யாரெல்லாம் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த காணொலியில வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி தான் நான் கேட்க போறேன். என்னன்னா கருட பஞ்சமி. கருட பஞ்சமினா என்ன? கருட பஞ்சமிக்கு யாரை போய் வழிபடணும்? கருடர்னு சொன்னாலே பெருமாள்னு சொல்லுவாங்க. இறந்து போயிருக்காங்க, அவங்க புண்ணியம் நிறைய பண்ணிருக்காங்கன்னா அவங்க தலைக்கு மேல கருடர் வந்து பறப்பாரு. அவங்களுக்கு இப்ப சாமிக்கே வந்துட்டு சாமியோட நகைப்பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போனா, சபரிமலையா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய கோவிலாக இருக்கட்டும், சோட்டானி கரையம்மா, நிறைய கோவில்கள் இருக்கு, திருப்பதி பெருமாள் கோவில், இந்த மாதிரி கோவில்கள்ல வந்துட்டு நகையை எடுத்துட்டு போகும்போது அந்த நகைக்கு காவலா வந்துட்டு கருடர் வருவாங்க. அது போல நல்ல ஆத்மாக்கள் போகும்போதும் அந்த கருடர், அவங்க உடம்பு போகும்போதும் கருடர்கள் வருவாங்க, வந்து அவங்களுக்கு காவலா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கருட பஞ்சமி அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி கருடரை வழிபடணும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். நீங்க சொன்ன மாதிரி 9th August 2024 ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து கருட பஞ்சமி. கரெக்ட் தான். இந்த கருட பஞ்சமியை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா, கருடனோட அப்பாவும் அம்மாவும் யாருன்னா கஷ்யப்ப முனிவரும் அதே மாதிரி வினதையும். இந்த கருடனை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, கருடனை மாதிரி நல்ல புள்ள பூ உலகத்துல இன்னும் பிறக்கல. கருடன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 3 பேரை வந்து அதி உத்தமமான புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அதுல கருடன், 2வது சனீஸ்வரன், 3வது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரவன்குமார். இந்த தசரதன் வந்து இது பண்ணிடுவார், அம்பு எய்துவார், அந்த பையன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் வருவாரு. ஆனா ஸ்ரீராமச்சந்திரனையும் தசரதனையும் வச்சு பார்க்கும்போது தசரதன் ஸ்ரீராமன் மேல இருந்த அன்பு தான் ரொம்ப தூக்கலா இருக்கும். அதனால வந்து அவரை வந்து நம்ம இதுல கொண்டு வர முடியாது. அவர் வந்து பின்னாடிதான் வர்றாரு, செகண்டா தான் வர்றாரு. அப்ப இந்த கருடன் தான் நம்பர் 1ல இருக்கான். கருடன் ஏன் வந்து நம்பர் 1ல இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தாய் சாபத்தை வந்து, அவங்க தாய் வந்து அடிமையாயிடுவாங்க, அந்த சாபத்தை மீட்டு கொடுப்பாங்க கருடன் தான். எப்படின்னா சிவபூஜை செஞ்சு செஞ்சு, அந்த ஒரு கதையை நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். சோ சிவபூஜை செஞ்சு செஞ்சு தாயினோட அடிமைத்தனத்தை மீட்டு கொடுத்தவன் கருடன். அந்த அளவுக்கு உத்தம புத்திரன், அந்த அளவுக்கு தாய் மேல வினதை மேல அதீத பாசம். இந்த கருடன் வழிபட்ட சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்குமா. காஞ்சிபுரத்துல முக்தீஸ்வரன் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வழக்கருத்தீஸ்வரன் கோயில் இருக்கு. இந்த வழக்கருத்தீஸ்வரன் கோயில்லாம் என்னன்னா, நம்மளுக்கு என்னென்னலாம் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இதெல்லாம் நம்ம நல்லவங்களா இருக்காங்க, நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு வரணும்னா அந்த வழக்கருத்தீஸ்வரனை போய் கும்பிடணும். வழக்கருத்தீஸ்வரன். ஆமா, வழக்கு இருந்தாலும் அறுத்து விட்டுருவாரு. அதாவது நம்ம சைடு நியாயமா இருந்தா பல வருஷமா இருக்க ஒரு வழக்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஈசனை போயிட்டு 16 முறை சுத்தி வரணுமா அந்த கோயில. 16 விளக்கேத்தி 16 திங்கக்கிழமை, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 16 முறை சுத்தி வரணும். கோர்ட்டு கேஸு எது நம்ம சைடு நியாயம் இருந்தாலும் நம்மளுக்கு சாதகமா வந்துடும் தீர்ப்பு. இது அந்த கோயில் ரொம்ப விசேஷம். அதுக்காக நான் சொல்றேன். அந்த வழக்கருத்தீஸ்வரன்ல இருந்து ஒரு 10 பில்டிங் தள்ளி எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா முக்தீஸ்வரன் இருக்கு. அந்த முக்தீஸ்வரனை வழிபடும் போது நம்மளுக்கு முக்தி கிடைக்கும். அந்த முக்தீஸ்வரன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முக்தீஸ்வரன் சன்னதிக்கு எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா கருடேஸ்வரன் இருக்கு. அந்த கருடேஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா கருடன் பூஜை பண்ண சிவலிங்கம். அது அந்த சிவலிங்கத்தை வேண்டிதான் ஈஸ்வரனோட வரத்தினால அம்மானோட அடிமைத்தனத்தை மீட்டு கொடுத்தாரு. சோ இந்த ஒரு சின்ன இன்ட்டு கொடுக்குறேன். இந்த கருடன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரலா வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களாமா, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை,
பையனுக்கு பிரச்சனைமா பொண்ணு இந்த பூஜை செய்ய சொல்லுங்க, பையனை இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்லுங்க. ஐயோ என் பையன் சொல்லாதுமா, என் பொண்ணு சொல்லாது, எங்க வீட்டுக்கார் செய்ய மாட்டார், இப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப நாங்க நிறைய பூஜை சொல்லுவோம், அவங்க தாம்மா செய்யணும், என்ன பண்றது, அப்பதான் உத்தமமான பலன் கிடைக்கும், நீங்க செய்யும் போது பகுதி பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த கருட பஞ்சமியை பொறுத்த வரைக்கும்மா உங்களுக்காக கூட நான் செய்யலாம். ஓகே, எங்க அம்மாக்காக நான் செய்யலாம், என் பையனுக்காக நான் செய்யலாம், எங்க ஹஸ்பண்ட்காக நான் செய்யலாம், உங்களுக்காக நான் செய்யலாம், எங்க உற்றார் உறவினர் தெரிஞ்சவங்க அங்காளி பங்காளி யாருக்காகனாலும் யாருனாலும் செய்யலாம். அது ஒரு விசேஷம். ஓகே, ஓகேங்களா. இந்த கருட பஞ்சமி பூஜை பண்றதுனால என்ன பலன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஆரோக்கியம், நோய் நொடி ரொம்ப நாளா படுத்திருக்காங்கன்னா திடகாத்திரமான ஒரு தேகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், அதே மாதிரி வெற்றி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், நற்புத்தி கிடைக்கும். பயணங்கள் போகும்போது பயணங்கள்ல ஆபத்து கண்டோன்றது போயிடும். இது எல்லாமே இந்த கருட பஞ்சமியை வழிபடுறதுனால வரக்கூடிய பலன்கள். இப்ப இந்த கருட பஞ்சமி எப்படி வழிபடுறது அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த கருட பஞ்சமி அப்ப என்ன பண்ணணும்னா, பெருமாள் கோயில் இருக்காருன்னா பெருமாள் கோயில்ல போய் கருடனை வழிபாடு பண்ணலாமா, பெருமான வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருடனை வழிபாடு பண்ணலாம். கருடனுக்கு கண்டிப்பா கொஞ்சம் துளசி, ஏதாவது பூ எடுத்துட்டு போடணும், தூப தீபம் எடுத்துட்டு போடணும். நெய்வேத்தியம் நம்ம கோயில்ல கொடுத்தா அவங்க பண்ண மாட்டாங்க, நம்ம கும்பிட்டுட்டு வந்துடலாம். இல்ல பக்கத்துல பெருமாள் கோயில் எதுவும் இல்ல, கருடன் இல்ல அப்படின்னா நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா கருடனை கும்பிடலாம். ஓகே, வீட்டுல நம்ம கிட்ட பெருமாள் கருட மேல இருக்க மாதிரி, இல்ல பெருமாளுக்கு பக்கத்துல கருடன் இருக்க மாதிரி எல்லாம் நிறைய போட்டோஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டோ இருக்குன்னா ரைட்டு. இல்ல கருடனே தனியா இருக்காரு போட்டோ இருக்குன்னா ரைட்டு. அதுவும் இல்லைங்க அப்படின்னா இந்த கௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரி வந்து பாத்தீங்கன்னா கருடன் கௌரியினோட அம்சம். கௌரியும் எங்க வீட்டுல இல்லம்மா அப்படின்னா அம்பிகை. அதாவது கௌரி யாரு, அம்பிகை தான். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி எல்லாமே கௌரி தான். அந்த அம்பிகை போட்டோ எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அந்த அம்பிகைக்கு பக்கத்துல ஒரு சிகப்பு கலர் கயிறுமா, சிகப்பு கலர் கயிறுல 10 முடி போட்டுடணும். போட்டுட்டு அம்பிகைக்கு வலது கை பக்கம் அந்த கயிறை வச்சிடணும். நல்லா கேட்டுக்கோங்க, அம்பிகைக்கு வலது கை பக்கம், நம்ம வலது கை பக்கம் இல்ல, அந்த கயிறை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடணும். அம்பிகை தான் அதாவது கருடன் அம்பிகையினோட ஸ்வரூபம். ஸோ நம்ம கருடனை அம்பிகை ரூபத்துல கும்பிடுறோம். ஓகேங்களா. கும்பிடும் போது நம்ம என்னென்ன மந்திரம் சொல்லலாம்னா, கருட காயத்ரி சொல்லலாமா 108 முறை, இல்லைன்னா கருடனோட 108 போற்றி இருக்கு, எதுவுமே தெரியலையா, ஓம் கருடாய நமக்கு, ஓம் பக்ஷிராஜாய நமக்கு, ஓம் பக்ஷிராஜாய நமக்கு, இதையும் கும்பிடலாம். சரிங்களா. இந்த கருடனை பத்தி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. அதாவது மாதங்களில் நான் மார்கழி, மலர்களிலே நான் மல்லிகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப மார்கழியினும் மல்லிகையினோட விசேஷமும் நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரிமா இந்த கருடனை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைனதேயஷ்க பக்ஷினாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா பறவைகளிலே பட்சிகளிலே நான் கருடன் அப்படின்னு அர்த்தம். இந்த கருடனோட வந்து பாத்தீங்கன்னா 2 ரக்கையும் என்ன சொல்றாங்கன்னா சாமவேதத்தினோட 2 பிரிவு அப்படின்றாங்க. சோ இந்த கருடனை வந்து வீட்டுல இப்படி வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி கருட பகவானுக்கு நிவேதனம் அப்படின்றது கொழுக்கட்டை வைக்கலாம். கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை, ஏதோ ஒரு பூர்ணம் கொழுக்கட்டை அது வைக்கலாம், இல்லைன்னா பால் பாயசம் வைக்கலாம். வச்சு நிவேதனம் பண்ணிட்டு அந்த கயிறை எடுத்து, இப்ப நீங்க உங்க பொண்ணுக்காக வேண்டிக்கிறீங்க, உங்க பொண்ணுக்கு அந்த கயிறை நீங்க, உங்க பொண்ணு யூஎஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைக்கு அமிச்சிடலாம். இப்போ உங்க தங்கச்சிக்காக வேண்டிக்கீங்க, உங்க தங்கச்சி ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, ராமநாதபுரத்துல இருக்கு, தங்கச்சிக்கு அதை அனுப்பலாம். எத்தனை பேருக்கு நீங்க வேண்டிக்கிறீங்க அத்தனை பேருக்கும் ஒரு கயிறு வச்சு மந்திரம் சொல்லும் போது நீங்க கும்பிடுறீங்க பாத்தீங்களா, கையில எடுத்து வச்சுட்டு மந்திரம் சொல்லிட்டு வச்சுட்டு கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நிவேதனம் பண்ணிட்டு எப்ப வேணுமோ எடுத்து கட்டிக்கலாம். வலது கையில கட்டிக்கணும். ஓகேங்களா. இதுதான் ப்ரொசீஜர். இது முடிச்சா வந்து பாத்தீங்கன்னா கருடனோட, அதாவது இப்ப நம்ம இது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, ஆல்ரெடி இப்ப வந்து பிள்ளைங்க பிறக்க வேண்டியது உத்தம புத்திரர்களா பிறக்கணும்னா நாகராஜர் வழிபாடு பண்ணும். ஆல்ரெடி புள்ள குட்டியெல்லாம் இருக்குங்க, ஒன்னும் அடங்க மாட்டேங்குது. கருட வழிபாடு நம்ம ரெகுலரா பண்ணும்போது நம்ம புள்ள தங்க கம்பியா மாறிடும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம வழிபாடு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கருட வழிபாடு, இந்திராணி வழிபாடு, யக்ஷினீஸ் வழிபாடு, கோபியர்கள் வழிபாடு, இப்படி பல ராதை வழிபாடு, ருக்மணி வழிபாடு, இப்படி ஏகப்பட்ட வழிபாடு இருக்குமா. இனி வரும் பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்ன எல்லா வழிபாட்டையும் கண்டிப்பா கேட்பாங்க. எல்லா வழிபாட்டையும் பார்த்து மக்களுக்கு தெளிவா சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.